வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது உங்களுடைய ஆங்கில திறனை வளர்த்து கொள்ள துணை புரியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, வி வெல்கம் யூ ஆல். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்னா வி வெல்கம் யூ ஆல். வெல்கம் பண்ணுறதுன்னா வரவேற்கிறது. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்னா வி வெல்கம் யூ ஆல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவருக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு நன்றாக புலமை இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஸோ வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். வேர்ஸ்ட் அப்படின்னா ஸ்கில்டுன்னு அர்த்தம், அதாவது திறமையுடைய அல்லது புலமையுள்ள. அவருக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு நன்றாக புலமை இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் சென்டென்ஸ்லனா, ஹீ இஸ் நாட் ஸோ வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ். அவருக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு நன்றாக புலமை இல்லை. ஹீ இஸ் நாட் ஸோ வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா அவருக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு நன்றாக புலமை இல்லை. ஹீ இஸ் நாட் ஸோ வெல் வேர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா அவருக்கு ஆங்கிலத்தில் அவ்வளவு நன்றாக புலமை இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அருண் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அருண் இஸ் லுக்கிங் அஸ். லுக் பண்ணுறதுன்னா பார்க்குறது. அருண் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்னா அருண் இஸ் லுக்கிங் அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் என் வகுப்பை சேர்ந்தவள் அல்லது என் வகுப்பை சார்ந்தவள் அப்படின்னா, she is from my class. she is from my classன்னு சொல்லலாம், அல்லது she belongs to my class. ரெண்டு மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அவள் என் வகுப்பை சார்ந்தவள்னா she is from my class or she belongs to my class. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் காமராஜ் சாலைக்கு பக்கத்தில் இருக்கீங்களா? இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, ஆர் யூ நியர் காமராஜ் ரோட். நீங்கள் காமராஜ் சாலைக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஆர் யூ நியர் காமராஜ் ரோட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் நியர்பை. ஐ ஆம் நியர்பை அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் நியர்பை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் வெரி ஸ்கேட். ஐ ஆம் வெரி ஸ்கேட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா ஐ ஆம் வெரி ஸ்கேட். இது தேர்தல் நேரம்னா இட்ஸ் எலெக்ஷன் டைம். இட் இஸ் எலெக்ஷன் டைம் அப்படின்னா இது தேர்தல் நேரம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா ஐ ஆம் வெரி ஸ்கேட். இது தேர்தல் நேரம்னா இட்ஸ் எலெக்ஷன் டைம். என்னை இங்கே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னை இங்கே தனியாக விட்டு செல்ல போகிறீர்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கொஸ்டினாக கேட்கலான்னா, ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ அலோன் ஹியர். ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ அலோன் ஹியர். அதாவது என்னை இங்கே தனியாக விட்டு செல்ல போகிறீர்களா அப்படின்னா, ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ அலோன். லீவ்னா விட்டு விடுறது, அலோன்னா தனியாக. என்னை இங்கே தனியாக விட்டு செல்ல போகிறீர்கள்னா ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ அலோன் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாளைக்கு தேர்தல். இதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில், டுமாரோ இஸ் தி எலெக்ஷன். நாளைக்கு தேர்தல்னா டுமாரோ இஸ் தி எலெக்ஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பி அலர்ட். பி அலர்ட். எச்சரிக்கையாக இருங்கள்னா பி அலர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அதை பார்த்தியா. நீ அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, டிட் யூ சீ தட். டிட் யூ சீ தட். நீ அதை பார்த்தியா. டிட் யூ சீ தட் அப்படின்னா நீ அதை பார்த்தியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கடவுளே எனக்கு வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காட் ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். திங்க் பண்ணுறதுனா யோசிக்கிறது. கடவுளே எனக்கு வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காட் ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். காண்ட்னா கேனாட்னு அர்த்தம். கேனாட்டை காண்ட்னு சொல்லலாம். காட் ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ்னால் கடவுளே எனக்கு வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம்.
இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம்னா ஹியர் ஆஃப்டர் லெட்ஸ் பி ஹாப்பி ஆல்வேஸ். இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் லெட்ஸ் பி ஹாப்பி ஆல்வேஸ். ஆல்வேஸ்னால் எப்போதும், ஹியர் ஆஃப்டர்னால் இனிமேல். இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா ஹியர் ஆஃப்டர் லெட்ஸ் பி ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பைக்கில் எரிபொருள் போட மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல, இது எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்காட் டு ஃபியூல் அப் த பைக். ஃபர்கெட்டோட பாஸ்டன்ஸ் தான் ஃபர்காட். பைக்கில் எரிபொருள் போட மறந்துட்டியா, எரிபொருள் நிரப்ப மறந்துட்டியாங்கிறோம்ல, இது எப்படி கொஸ்டின் பண்ணலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, ஃபர்காட் டு ஃபியூல் அப் த பைக். ஃபர்காட் டு ஃபியூல் அப் த பைக் அப்படின்னா பைக்கில் எரிபொருள் போட மறந்து விட்டியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் ஏன் முன்னரே சொல்லலை அப்படின்னு கேட்குறோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, ஒய் டிடன்ட் யூ டெல் பிஃபோர் ஹேண்ட். அதாவது ஒய் டிடன்ட் யூ டெல் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னா நீங்கள் ஏன் முன்னரே சொல்லலை. பிஃபோர் ஹேண்டுனா முன்னரே. நீங்கள் ஏன் முன்னரே சொல்லலை அப்படின்னா ஒய் டிடன்ட் யூ டெல் பிஃபோர் ஹேண்ட். டெல்னா சொல்கிறது, நீங்கள் ஏன் முன்னரே சொல்லலை அப்படின்னா ஒய் டிடன்ட் யூ டெல் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னா நீங்கள் ஏன் முன்னரே சொல்லலை. இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.